ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் இந்த வாரம் அருமையான மாடுகள் ஜெர்சிலையும் சரி, செம்பூத்துலையும் சரி, ஹெச்எஃப்லையும் சரி டாப்பாக உள்ள மாடு இருக்குது. அதேமாதிரி சிவாஜி ஹெச்எஃப்பில் ஒரு கண்ணு மாடு இருக்குது. எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். கிர்ரு கிராஸ் இருக்குது. எல்லா ரேஞ்சில் உள்ள மாடுகளும் இருக்குது. நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அருமையாக உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எனக்கு தரமாக உள்ள மாட்டில் இருக்குது. தலாயித்து 2வது ஈத்து மாடுகளில் இப்போது ஒவ்வொரு மாட்டுகளோட டீட்டெயில்ஸ் பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். நீங்கள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் திருத்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எல்லா ஏரியாவும் நம்ம வண்டிகள் வாரம் 2 லோடு வந்துக்கிட்டே இருக்குது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா, திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், நெய்யாற்றங்கரை, புனலூர் எல்லா லைனுமே கேரளா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவும் நம்ம வண்டிகள் டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கோயம்புத்தூர், கோயில்பட்டி எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்துருக்கு. நல்லா அருமையாக உள்ள மாடுகளில் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா செலெக்ஷனாக உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையிலே எடுத்து வைப்போங்க. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு யார் கொடுத்தாலும் கிளைமேட்டு ஒத்து போகக்கூடிய வகையில் நல்லா கறவைக்கு காம்பு வளம் எல்லா வகையிலையும் உள்ள மாடுகள் தான் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆவலோடு கேட்டுக்கிற இந்த சுஸ் பிரீடு மாடும் இன்றைக்கி நம்ம பண்ணையில் இருக்குது. தனித்தனியாக நான் எல்லா மாட்டுகளோட வீடியோவும் அப்லோட் பண்ணி மாட்டுகளோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே வேணாலுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா டாப்பாக உள்ள பிரீடு, ஒரு 24 லிட்டரு 25 லிட்டரு கறக்கக்கூடிய வகையில் ஒரு 2வது ஈத்து 6 பல்ல சுஸ் பிரீடு. நல்ல குவாலிட்டி தரமாக உள்ள மாடு. சுஸ் பிரீடுனாலே தெரியும். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு தலை ஈத்தில் இந்த மாட்டோட கறவை 20-22 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்து 2வது ஈத்தில் சேர ஒரு 24 லிட்டரு 23 லிட்டரு குறைவு இருக்காதுன்னு மாட்டுக்காரங்க சொல்லாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறது காலையில் ஒரு 12, சாயந்தரம் ஒரு 10, ஒரு 22-20 லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம். மாட்டோட காம்போலம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான காம்போலம். வீட்டில் நின்னாலும் ஒரு அம்சமாக உள்ள மாடு. வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாகவே உள்ள மாடு. மாட்டோட முக லட்சணம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பார்க்க ஒரு அழகு. நல்லா கலர் பேஜ். பிரீடை பொறுத்த வரைக்கும் சுஸ் பிரீடு நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒரு 20 லிட்டர் எதிர்பார்த்தோம்னா மாடு கூட 4 லிட்டர் சேர்த்து கறக்கும். ஒரு 24 லிட்டர் ரேஞ்சு கறக்கும். மாடு வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் வைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு அம்சமாக உள்ள மாட்டில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த டாப் பிரீடான சுஸில் உள்ள இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கறவைக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ்ஸு. தீவனம் அன்றைக்கி நல்லா அருமையாகவே இருக்குது. மாடு நம்மளும் ஒரு மாதமாக கேட்டு இன்றைக்கி தான் நம்ம பண்ணைக்கே விலை தீர்த்து நம்ம கொண்டு வர முடிஞ்சுது. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா பாட்டிக்காரங்க 24 லிட்டரு குறையாதுங்க. எந்த காரணத்தை கொண்டு ஒரு 22 லிட்டரு 20 லிட்டரு குறைவில்லாமல் இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் தீவனம் நல்லா இருந்தால் ஷேர் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 24 லிட்டரே கறக்கும். மாடுனா பார்க்க ஒரு அழகு. நல்ல வெயிட்டுக்கணும், அருமையான வெயிட்டுக்கணும், நல்ல நரம் போட்டோம். காம்பு வளன்னு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு இடையில் ஒரு காம்பு, அவ்வளோ ஒரு காம்பு வளத்தோடு இருக்குது. கறவைக்கு கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, மிஷின்கிட்ட கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, கறவைக்கு காம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்ல 4 குழம்பையும் பார்த்திங்கன்னா தெரியுங்க, நல்ல சீனி வெள்ளை கலரில் இருக்கும். மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. ஒரு வாரம் கரெக்டாக இன்னும் ஒரு 7 to 8 நாள் டேட் இருக்குது. மடின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மடி எடுக்கும். சாக்கு கணக்காக மடி எடுக்கக்கூடிய மாடு. மடி வச்ச அன்னைக்கு மாடு வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஷுவராக நல்ல ஒரு ஃபார்ம் டைப்பில் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 24-25 லிட்டர் பாலை எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து நல்லா சூஸ் ப்ரீடில் டாப்பாக உள்ள மாடு. ப்ரீடு வயசை நம்ம ஒரு 10 வருஷம் மாற்ற வேண்டாம். அப்படி ஒரு அருமையான மாடு. 2வது ஈத்தில் நல்ல மாட்டில் வாங்க நினைக்கும். நல்ல காம்பு வளம், மடி வளம், மாட்டோட நரம் போட்டத்தை மாட்டோட சைஸை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஹெவி சைஸில் உள்ள பசு. நல்ல ஒரு 24 லிட்டரு கறக்க மாதிரி ஒரு பண்ணைக்கு நல்ல அருமையான மாடு வாங்க நினைக்கும். கண்டிப்பாக அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 4 பல்லு கிடேரியில் மோட்டி டைப்பில் உள்ள கிடேரி. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அழகு. நல்ல லட்சணமாக உள்ள ப்ரீடு பார்த்திங்கன்னா நல்ல டாப் ஹெச்எஃப்லே டாப்பாக உள்ள ப்ரீடு. மோட்டி டைப்பில் தலையீத்து கிடேரி 4 பல்லு தான். மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டாம். 10 வருஷம் ஒரு மாடு வாங்கினா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, டாப்பாக உள்ள மாடு ஹெச்எஃப்பில் வாங்க நினைக்கும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்தில் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும், இந்த மாட்டோட ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இதோட தாய் இப்போ குட்டி போட்டிருக்கிறது 3வது ஈத்தில் 25 லிட்டரு 27 லிட்டரு கறந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு 20-22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான கிடேரி. தலையீத்து 4 பல்லு தான் இந்த கிடேரி. தலையீத்து 4 பல்லு கிடேரில் அவ்வளோ ஒரு சைஸ் ஹெவி சைஸில் இருக்குது.
மாட்டோட ப்ரீடுன்னு பார்த்திங்கன்னா தலையத்தில் இந்த மாட்டுக்கு நரம்பு ஓட்டத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு. இந்த நரம்பு வளர்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு நரம்பும் கைத்தண்டியில் ஓடுது. தலையத்து கிடையிறில் இப்படி ஒரு நரம்போட்டத்தில் உள்ள கிடையிறியை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, டாப்பாக உள்ள கிடையிறி அதுலேயும் மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இந்த கிடையிறி குட்டி போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. தலையத்தில் ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடில் மோட்டி டைப்பில் ஒரு 20-22 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்க நினைக்கணும். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள மாடு. மோட்டி ப்ரீடில் ஹெச்எஃப்பில் 20 லிட்டர் கறக்க மாதிரி 20-22 கறக்க மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் நல்ல டாப்பாக உள்ள மாடு வாங்கணும். ஒரு மாடு வாங்கினாலும் 10 வருஷம் வச்சுருக்கணும், ஒரு பண்ணையை காப்பாற்றன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ப்ரீடு தேடி போனாலும் இப்படி ஒரு கிடையறியை பார்க்க முடியாது. 4 பட்டு கிடையரில் நல்ல தீவன தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. தீவன தண்ணிக்கு நல்லா வாய்க்கடிச்சா உள்ள கிடையரி 4 பல்ல நல்ல ஹெச்எஃப்பில் மோட்டியில் நல்ல பேட்சில் ஒரு ப்ரீடாக உள்ள மாடு வாங்கி ஒரு 10 வருஷம் வச்சுருக்கோன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த மோட்டி கிடையறியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையரின்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மாடு இன்னைக்கு கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். நல்ல வெள்ளை கொம்பில் கருங்காம்பில் நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை. மாட்டோட உயரம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் உயரத்தை தாண்டி நம்ம நெத்தி மட்டத்தை தாண்டி அதோட ஹைட்டாக உள்ள மாடு. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல கிளி கொம்பில் உயரந்தரன்னு அவ்வளோ ஒரு உயரமாக உள்ள கிடையாது. ஒரு 10 வருஷம் வச்சு வளர்க்கக்கூடிய மாடு. இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஈத்து மாடு கிடையாது. இன்றைக்கி வாங்கினாலும் 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய கிடையாது. மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உயரந்தரமாக உள்ள கிடையாது. நல்ல இப்படி நெட்டு உயரம் நெடுப்போம் நல்ல பாடி வெயிட் உள்ள மாடுகள் தான் நீடித்து கறக்கும். கூலத்தரம் குட்டையாக உள்ள மாடுகள் வந்து நீடித்து கறக்காது. இதே மாதிரி நல்ல உயரம் தரம் நல்ல நெடுப்போம் மாடு வந்து நல்ல நீள வாழமாக உள்ள மாடு, உடல் கட்டு நல்ல பாடி வெயிட்டில் உள்ள மாடு எடுத்தோன்னா தான் மாடுகள் நீடிச்சு கறக்கும். ஒரு மாடுகள் ஒரு கறவை ஒரு 20 லிட்டர் கறக்குங்க, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு இப்படி உயரந்தரமாக உள்ள மாடுகள், நெட்டு உயரமாக உள்ள மாடு, நல்ல பாடி வெயிட்டாக உள்ள மாடு ஒரு 6 மாதத்துக்கு அந்த கறவை அந்த 20 லிட்டர் பால் ரெகுலராகவே கறந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பிளாக் ஜெர்சியில் ஒரு 2வது இதில் 6 பல்ல டாப்பாக உள்ள மாடு வாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாடு எடுக்கலாம். கண்டுலேருந்தே வீட்டுக்கு வந்தே கிடையாது. எந்த கிளைமேட்டே தான் கால் கட்டி மாடு மேய்ஞ்ச மாடு. நல்லா பாருங்கள், 2 கால்லையுமே நல்லா காலில் கூட இன்னும் தடம் கிடக்கும். 6 பல்லு கிடையாது, அம்சமாக உள்ள கிடையாது. அதே மாதிரி யார் வேணாலும் 5 வயசு பிள்ளைனாலும் பிடிச்சிக்கலாம். மாடும் குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. 2வது ஈத்தில் ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல உயரந்தரமாக உள்ள மாடு, ஒரு லட்சணமான மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடையறியை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லா பொருத்தமும் இருக்குது. உயரந்தரம் நல்ல நெடுப்போம் வெள்ளை கொம்பு நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை நல்ல கருங்காம்பில் மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. கண்டிப்பாக இந்த மாடு ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நல்லா நீடித்து உழைக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்தில் கடை முளப்பில் ஜெர்சி நல்ல 4 காம்பு நல்ல ரோஸ் காம்பில் ஒரு ஜெர்சியில் நல்ல மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பல்லு பாக்கியோட 2வது ஈத்தில் 6 பல்லு 4 பல்ல நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதேமாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய பசு. அதேமாதிரி மாடுகளோட கறவுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 17 லிட்டர் 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல ஹை ஹீல்டிங்காக உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்குது. நம்ம பண்ணையில் எப்போதுமே நல்ல மாடுகள் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி கன்று மாடுகளும் இந்த வாரம் ஒரு 4-5 கன்று மாடுகளும் இருக்குது. அதுபோக சென மாடு ஒரு 15-20 மாடு இருக்குது. எல்லா ரேஞ்சிலையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச ரேஞ்சில் ஒரு 5-10 லிட்டர் வாங்கக்கூடிய ரேஞ்சில் மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. ஒரு 18, 20, 25 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நிறைய பேர் செவலை கலரில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. மாடு உங்கள் வீட்டில் போய் ஒரு 10 நாள் ஒரு வாரம் நம்மளை தீவன தண்ணி குடிச்சு இடும்போது தீவன தண்ணி நல்லா அருமையாகவே பழகிடும். அடுத்து மாடு கண்ணு போட்டோடனே ரெகுலராகவே அந்த தீவன தண்ணி கிளைமேட் எல்லாமே அப்சர்வ் ஆகி கறவை வந்து ரெகுலராகவே கறந்துக்கிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-21 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கக்கூடிய மாடு. தலையத்தில் இந்த மாடு 20 லிட்டர் கறந்துச்சு. இந்த ஈத்தில் மாட்டுக்காரங்க 22 கறக்குங்க. நம்ம அவ்வளோ சொல்லி கொடுக்க வேண்டாம். ஒரு 20 லிட்டர் பாலுக்கு தப்பு இருக்காது. எல்லா மாடுமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் நல்ல அருமையான மாட்டில் இருக்குது. மாடுகள்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்க மாடுகள் எல்லாமே நல்லா மேய்ச்சல் முறையில் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் இந்த மாடு 2வது ஈத்தில் 20 லிட்டர். அதேமாதிரி
அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பட்சம் 2வது இதில் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல ரெட்டை குறுக்கில் அகல செட்டில் மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடை பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும், நல்ல அருமையான மாடு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நைஸு தொல்லி நைஸு, நல்ல வவ்வா தொல்லி மாடுன்னு சொல்லுவாங்க. தொலியை பார்த்திங்கன்னா அப்படி பேப்பர் கணக்காக இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் வைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அருமையாக கிடக்கக்கூடிய மாடு. நல்லா பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 20 லிட்ரு 25 லிட்ரு 18 லிட்ரு ரேஞ்சில் கறக்கன்னு நினைக்கக்கூடியவங்க, நல்ல மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வாங்க. டாப்பாக உள்ள மாடு எடுத்துக்கலாம். மாட்டோட மடி வளர்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாட்டோட மடியை பார்க்கவே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள மடி. ஒரு காம்பு கடையில் நல்ல ஒரு அடி கேப்பில் நல்ல காம்பு நடுப்பத்தோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல சிவாஜி ஹெச்எஃப்பில் கிடேரி கண்ணோடு உள்ள மாடு. நிறைய பேர் இந்த கலரில் தான் மாடு தேடுவீங்க. செவலப்பூரில் மாடு வேணும், செவலப்பூரில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடேரி கண்ணில் நல்லா அம்சமாக உள்ள கண்ணில் போட்டிருக்கு. மாடோட கலர்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தீப்பறியாக உள்ள கலர். நிறைய பேர் தேடுவீங்க சிவாஜி ஹெச்எஃப்பில் செவலப்பூரில் மாடு வேணும், செவலப்பூரில் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். செவலப்பூரில் அவ்வளோ ஒரு அருமையான நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை. மாட்டோட ஃபால் எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அருமையான ஹெச்எஃபோட நல்லா டாப்பாகவே இருக்கும். ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் டாப்பாகவே இருக்கக்கூடிய பஸ். நல்ல காம்பு வளம். மாட்டோட மடி அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல மென்மடி, மின்னை நல்ல அணைப்பில் இருக்குது. மாட்டோட கலர் பேட்ச் எல்லாருமே விரும்பக்கூடியவங்க. ஒரு 10 ஹெச்எஃப் வச்சுக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த மாட்டை போடலாம். நம்ம வீட்டில் நின்னாலும் ஒரு அம்சமாக உள்ள கலரு, லட்சணமாக உள்ள கலரு. சிவாஜி ஹெச்எஃப்பில் செவலப்பூரில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கிடேரி கண்ணோட அமைஞ்சிருக்கு. முத பண்ண திறக்கக்கூடியவங்கள கண்டிப்பாக இந்த கலரில் மாடு வாங்க, நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பால் எஸ்என்எஃப் பண்ணுறது நல்லா அருமையாக இருக்கக்கூடிய. இந்த மாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்ரு எட்டயகுளத்தில் தான் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்து பாருங்கள். முடியாத பட்சத்தில் ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிடுதோம். நீங்கள் சொல்லுங்கள். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா எல்லா ஏரியாவுக்குமே ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு மாட்டுக்கு 5000 வாடகை வரும், 6000 வாடகை வரும்னு நினைக்க வேண்டாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் எல்லா லைனுமே 2000 ரூபா வாடகை கொடுத்தீங்கன்னாவே போதும். சேர்மாதேவி கடக்கால் லைன் எல்லா லைனுமே நம்ம வண்டிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா டாப்பாக உள்ள மாட்டில் ஒரு 20-22 லிட்டர் கறக்க மாதிரி மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வாங்க. நல்ல மாடை வாங்கிட்டு போங்க. குறைஞ்ச மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் மாடுகள் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் இருக்குது.